Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வைரலான ஒரு கொரியன் ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இது ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணலாம். இது நம்ம ஸ்கின் ரேடியன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னையும் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்படி டல்லா இருந்த ஃபேஸை இப்படி இன்ஸ்டன்ட்டா பிரைட்னஸா சேஞ்ச் பண்ணது இந்த ஃபேஸ் பேக் தான். வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்னன்றதை வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சியா சீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் சியா சீடும் யூஸ் பண்ணலாம், சப்ஜா சீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சியா சீட் எடுத்திருக்கேன். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஸ்கின்னுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆல்டர்னேட்டாக நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணலாம், இல்லைனா ஆலிவேரா ஜெல், இல்லைனா ரைஸ் வாட்டர், இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமே அந்த சீட் அந்த மில்க்கை அப்சர்வ் பண்ணுறது நல்லாவே அந்த இது தெரியுது. இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறணும். ஆனால் நான் 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் செக் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா அது போதும். நான் 2 to 3 டைம்ஸ் ஆட் பண்ணியும் நல்லாவே அதில் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நான் கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணலாம். சியா சீட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம ஸ்கின்னில் இருக்க ஏஜிங்கெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ஸ்கின்க்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் அண்ட் ஸ்கின் ரேடியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மில்க் சொல்லவே வேணாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். ஏதோ ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கம் மாதிரி அப்படி தான் இருக்குது. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனால் அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஓவராலாக ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேலே அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணால் அது ஃபேஸில் நிற்க மாட்டேங்குது. அப்படியே அதில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கூலிங் எஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மற்றவங்க ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமில் போடுறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா இது ரொம்பவே ஸ்கின் வாஷ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஸ்பூனை வச்சு நான் வைப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா ரிமூவ் பண்ணும் போதே நம்ம ஸ்கின்னில் அந்த ரேடியன்ஸ் நல்லாவே தெரியுது. ஸ்கின்னும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. இது கையில் எடுக்கும் போதே எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்பூனை வச்சே ஃபுல்லாக ஓவராலாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹைட்ரேஷன் கொடுக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. இது யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரெடியூஸ் ஆகும் நல்லாவே. இப்போ ஃபுல்லாக நான் ஒயிட் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது. எதுவுமே நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணும்போது லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக விசிபிளான ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.